பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு செப்டம்பர் மாத நல்வாழ்த்துக்கள். செப்டம்பர் மாதம் 2024 மேஷராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? மாத தொடக்கத்தில் லாபாதிபதி சுப வலிமையோடு 5ஆம் ஸ்தானத்தை தொடர்பு கொள்றது பிள்ளைகள் வழியில செலவும் சந்தோஷமும் மனநிறைவும் இருக்கக்கூடிய ஒரு தொடக்கம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். இந்த செப்டம்பர் 2024 வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய விஷயம், இளைய பருவத்தினர்களுக்கு திருமணம் மாதிரியான அமைப்புகள்ல நல்ல சாதகமான நிலை, வீட்டில் பெற்றோர்கள் பெரியவர்களுடைய அனுமதி கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல சுமூகமான தொடக்கம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வம்பு வழக்கு மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு 3-11ஆம் பாவகங்கள் ஓரளவுக்கு உபஜயஸ்தானம் பலமாக இருக்கிற நிலையில வம்பு வழக்குகள் இதற்கு முன்னுக்கு ஒரு மாதிரியான வழக்குகள் இருக்குங்க, ஒரு மாதிரி இழுபறியா இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த செப்டம்பர் அக்டோபர்ல ஒரு நிறைவுக்கு முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான அமைப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த செப்டம்பர் 2024 மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகுது. 2ஆம் பாவகம் நல்ல அமைப்புல இருக்குங்க. உங்களுடைய லக்னத்தின் ராஜயோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல அமர்வது ஒரு சுப காரியங்களால செலவு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. 2ஆம் அதிபதி மாதத்துல அப்படியே பிற்பகுதியில நீச்சத்தை நோக்கி போகக்கூடிய தன்மை, உங்களுக்கு விரயம் ஏற்பட போகுது. தொழில்ல புதிய தொடக்கம் எதுவும் செய்ய வேணாம். குறிப்பாக சமையல், சாப்பாடு, பெண்கள் சம்பந்தப்படுற அமைப்புல இருக்கிறவங்களுக்கு மருத்துவம், கட்டிடம், அதிகாரம், நெருப்பு, ஆயுதம், யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல புதிதாக இன்வெஸ்ட் பண்ணி புதிதாக கடன் வாங்கி எந்த அமைப்புகளையும் செய்ய வேணாம். அடுத்தடுத்த அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏழரை சனியின் தாக்கத்தை மேஷராசிக்காரர்கள் உணர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்றது தான் உண்மை. இப்பொழுதிலிருந்து சில விஷயங்கள் நீங்க செய்ய தேவையில்லாத ஒரு மாதமாகவே இந்த செப்டம்பர் தொடக்கமே இருக்கும். 2ஆம் அதிபதி நீச்சம், ராசிநாதன் நீச்சம் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து 2 முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு நீச்சத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள்ல லாப அமைப்புகள் குறைவாகவும் முயற்சி விரயமாகவும் அதிக அலைச்சல் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். ஒரு பதட்டம், ஒரு பயம், இந்த மாதிரியான அமைப்புகள்லயே இருப்பீங்க. ஏன்னா இந்த இடத்துல ராசிநாதன் பகை வீட்டில இருந்து அடுத்து நீச்சத்தை நெருங்கி பலவீனமான அமைப்புகள்லயே ஒரு 3 மாதத்துல இருக்க போறாரு. ராசிநாதன் பலவீனம் அடைகிறாரு, நீச்ச நிலை அடைகிறாரு அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய உழைப்பு வீணாகும். தேவையில்லாம இங்கே அங்கேயும் அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரியாக ஓய்வு இல்லாம அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு எதுக்கு அலையிறோம், காரணமே இல்லாம, ரீசனே இல்லாம, எந்த லாபமும் இல்லாத அலைச்சல், தூக்கம் இல்லாத நிலை அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள், அந்த மாதிரியான நிலைகள் இந்த 2 மாதத்துக்கு இருக்கும். தயவு செய்து புதிய தொடக்கமோ புதிய அறிமுகங்களோ இப்போதைக்கு செய்ய தேவையில்லாத அமைப்பு. வீடு வாகன அமைப்புகள் எதுவும் செய்ய போறேன், வீடு குறிப்பாக வீட்டுக்கு ரெனோவேஷன் அப்படி இப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல பணத்தை எடுக்க போறேன், பணத்தை எடுத்து ஒருத்தட்ட கொடுத்து செலவு பண்ண போறேன் அப்படின்னும் பொழுது 2ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார், வீட்டுக்கு காரக பிளானட் நீச்சமாக இருக்கு அப்படின்ற அமைப்புகள்ல இந்த இடத்துல பணம் தேவையில்லாத அமைப்புகள்ல விரயம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தயவு செய்து பெரியவர்கள் இந்த இடத்துல சற்று கவனமாக இருங்க. யாருக்கிட்ட பணத்தை கொடுக்குறீங்க, யாருக்கிட்ட இந்த விஷயத்த பண்றீங்க அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல கவனமாக இருங்க. பண விரயம் சற்று அதிகமாக இருக்கும். நீங்களே ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், ஆன்லைன் மாதிரி யூக வணிகம் மாதிரியான அமைப்புகள்ல இன்வெஸ்ட் பண்ற நபராக இருந்தீங்கன்னா கவனமாக இருங்க. புதனும் வக்ர நிலை, 2ஆம் அதிபதியும் சற்று சரியில்லாத அமைப்பு, நீச்சத்தை நெருங்குறாரு, பலவீனமான தன்மை அப்படின்றதுனால மாதத்துல முதல் 20 நாட்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு மாதிரியான விஷயங்கள்ல இறங்காம இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு அட்வைஸா இருக்கும் இந்த மாதத்துல. வீடு வாகன அமைப்புகள்லயும் இங்க பெரிய அகலகால் வைக்க வேணாங்க. பணம் இருக்கட்டும், எல்லாமே கொஞ்ச நாள் தள்ளி போட்டு நல்ல விஷயம் பண்ற மாதிரி இருங்க. இந்த செப்டம்பர் மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் மேஷராசிக்காரர்களுக்கு பிற்பகுதியில ஒரு மாதிரியான சங்கடமான நிலை இருக்கிற மாதிரியான காலகட்டமாக இருக்கும். ராசிநாதன் நீச்சத்தை நெருங்கி போறாருன்னா யாரோட சேர்ந்து எதை பண்ணக்கூடாதோ, எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதோ அது மாதிரியான சில அறிமுகங்கள், அதற்கான தொடக்கங்கள் வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் சகல விதமான மேஷராசிக்காரர்களுக்கும் இருக்கும். இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் கவனமாக இருக்கிறது. சிறியவர்களாக இருந்தீங்கன்னா பெரியவர்கள்கிட்ட அறிவுரை கேட்டு சில முக்கிய தொடக்கங்களை பண்றது, வியாபாரம் மாதிரியான விஷயத்துல புதிதாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லாத ஒரு மாதமாகவே இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். கடன் ஏற்பட்டு அதற்கு பிற்பகுதியில் அப்படியே விலகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு முதல் 10 நாள் ஒரு மாதிரியான சாதகம் இல்லாத தன்மை, பிற்பகுதியில் மாத பிற்பகுதியில் 5 நாட்களுக்கு ஒரு மாதிரியான சாதகமான தன்மை இருக்கக்கூடிய ஒரு நிதானமான மிதமான ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் சகல விதமான மேஷராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்.